காற்று வேற ஹெவியாக அடிக்குது. காற்று அடிச்சாலே நம்மளுக்கு வந்து நம்ம மைக்கு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஹெல்மெட்டு தான் சரியில்லை. நம்ம ஹெல்மெட்டு தான் மாற்றணும். அடுத்து லேட்டு தான், சீக்கிரமாக கிளம்பணும், கிளம்பியிருக்கணும். என்னதான் எழுந்து காலைல ரெடி ஆகிட்டாலும் மீட்டிங் பாயிண்ட்ன்றது வந்து தூரமாக இருந்தது. ஸோ வந்து அந்த இடத்துல டிராஃபிக் வேறு. காலகாலத்தில் பெட்ரோல் பங்க்கில் அவ்வளோ கூட்டம் இன்னைக்குன்னு பார்த்து, சரியான கூட்டம் இன்னைக்குன்னு பார்த்து. இதில் வேற அவர் வேற ஃபோட்டோ வேறு எடுத்துன்னு இருக்காரு. பெட்ரோல் போட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து கொடுக்குறவங்க ஃபோட்டோ இருக்காம்மா. அவர் ஒரு அக்காவை கூப்பிட்டே இருக்காரு, அந்த அக்கா வரவே மாட்டுது. இதை பெட்ரோல் கன் இருக்குல்ல, அது பெட்ரோல் முடிஞ்சிச்சு, அதை உள்ளே வச்சுருக்காரு. என்ன 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 என்னன்ற கொஞ்சம் இருப்பா எடுனா நான் மூட்டாச்சு நிக்கிறேன் நான் என்ன. அதுக்கப்புறமா எடுத்து விட்டுதான் ரொம்ப நேரம் நின்றுன்னு இருக்கேன். நான் போறேண்ணா விண்ணான்ற டைம் ஆகுதுண்ணா எனக்கு, நான் போகணுண்ணா அப்படின்னு சொல்லின்னு இருக்கேன். அவர் போட்டோ எடுக்கிறேன், நான் பின்னாடி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டேன் நான். அது வந்து இந்த பெட்ரோல் போட்ட மாதிரி போட்டோ எடுப்பாங்கல்ல, போடுற மாதிரி, அதுக்கு இருக்க சொல்லுகிறாரு. பேப்பர்ல நம்ம போட்டு விட்டாங்கன்னா வெறுப்பா இருக்கும் அதை பார்க்கும் போதெல்லாம். அவங்க பேஜில் கீஜில் எதனா போட்டு விட்டு எதுக்கு தேவையில்லாத, அதனால தான் கிளம்பி வந்துட்டேன். அங்கேயே லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே வருது, நாங்கள் அந்த சைடுக்காக வந்துட்டோம், மின்ட்டு சைடுக்காக வந்துட்டோம். அது ஒரு தப்பு. அங்கே வேற செம்ம டிராஃபிக் வேற, வழியே விடல யாருமே. காற்று வேற அச்சு நவுத்துது வேற, ஒண்ணுமே கேட்காதுன்னு தோணுது எனக்கு. என்னவோ நான் 100ல தான் போறேன். என்ன காத்து இருக்குது தெரியுமா அப்பா, அப்படி இருக்குது காத்து அம்மா திடீர்னு. ஸோ நானே ஃபோன் பண்ணி நீங்க போயின்னு இருங்க, நான் வந்துடுறேன் பின்னாடியே அப்படின்னு சொல்ற ஐடியாவில் தான் நானே இருந்தேன். ஏன்னா நம்மளாவே எல்லாருமே நிற்கிறாங்கன்றது வந்து அது நம்ம தப்பு தான். போயிடுங்க, அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நானே சொல்லலாம் தான் நினச்சின்னு இருந்தேன். அதுதான் கரெக்டு. எதுக்கு நிற்கணும், வெயிட் பண்ணணும். எப்படியோ போய் ஒரு இடத்துல வெயிட் பண்ண போகிறாங்க, அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அப்படி யோசித்தேன். ஓகேண்ணா, எப்படி இருந்தாலும் வந்து இவனுக்கு என் கூட வந்தாலும் இவங்களை ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டுதான் பின்னாடி தனியாக வர போகிறேன். இவனுதான் முறுக்கின்னு போயிடுவானு முன்னாடி, நான் பின்னாடி பொறுமையாக தான் வர போகிறேன். எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் ஓட்ட போகிறேன். ஸோ அதனால் அதுவே பெட்ரு தான். போயிடலாம் தோதானே. தப்பு எங்கள் மேலே தான் தப்பு, நாங்கள் தான் லேட்டாக வந்தோம். முதல்ல அதை மாற்றிக்கணும். நம்ம கிட்ட தானே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் கடைசியில் வண்டி எடுக்கும் போது அது ஒன்று பண்ணி விட்டுது, லேட் ஆக்கி விட்டுது. ஸோ அந்த ரைடே ரொம்ப நாள் ஆச்சு. நான் சண்டே வண்டி எடுத்து ரைட் பண்ணியே, நான் வீடியோ போடுவேன், ஆனால் வண்டி எடுத்து ஓட்டுறதே கம்மியாக தான் இருக்கு. ரெகுலரெல்லாம் ஓட்டுறது கிடையாது, எடுத்துலாம் ரெகுலரெல்லாம் ஓட்டுறது கிடையாது எடுத்துலாம். ஸோ அதனாலேயே வந்து லாஸ்ட்டாக எப்போ நான் போனேன் சண்டே ரைடு, அந்த எம்டிகே போனேன். அதுக்கு முன்னாடி இதே ரோட்டில் போனேன். இப்போ நான் எங்கே போகிறேன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் பொண்ணு இருக்கு இப்போ. மோஸ்ட்டாக மைக்கு வேறு இன்னொன்று நான் தொலைச்ச மைக்கே திரும்ப வாங்க போகிறேன். இதுக்கு போகும்போது மூணாவது போகும்போது தொலைச்சண்ட ஒரு மைக்கு, அந்த மைக்கே நான் திரும்ப வாங்க போகிறேன். ஸோ பைக் சவுண்டுக்கெல்லாம் அதுதான் கரெக்டு. இது வந்து பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும், அது பைக் சவுண்டுக்கு அதுதான் கரெக்டு. நான் லாஸ்ட் டைம் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன்ல, அந்த டைம்லேயே வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அது கொஞ்சம் வின் நாய்ஸ் கொஞ்சம் ஓவராக, செம்ம காற்று அன்றைக்கி மழை டைமில், மழை வேறு செம்ம காற்று, வின் நாய்ஸ் கொஞ்சம் ஓவராக தான் கேட்டுது. சரி அது போடலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். அப்படி நான் போட்டாலும் சும்மா போட்டு விடுவேன், அவ்வளோதான்.
அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா நல்லா இருந்தது வீடியோ, ஆனா வந்து காத்து வந்து கெட்டு விட்டுச்சு எல்லாத்தையும். இந்த மாதிரி ரோடுனா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். வெயில் வந்துச்சு. எப்பவுமே வெயில் வரதுக்கு முன்னாடி தான் போனோம். அந்த டைம்ல அதை சரி பண்ணோம். ரெகுலரா போற மாதிரி இருந்தா ஓகே. போறது எப்பனா ஒரு நாள் தான் போறோமா, ஸோ அதனால டப்புன்னு அந்த டைமுக்கு எழுதுக்க முடியல. நம்ம நைட்டு தூங்கத்து லேட்டு தான். நான் தான் நம்ம நைட்டு லேட்டாக தூங்கினாலும் காலைல சீக்கிரமா இருந்துக்க முடியல. காலைல தான் தூக்கம் நல்லா வருது, அதனால தான் எழுந்துக்க கஷ்டமா இருக்குது. ஃபுல்லாக இங்கே கண்டெய்னர் மாதிரி தான் போயின்னு இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ பார்த்து ஓட்டுறதுக்கு நல்லது தான். இவனுங்கிட்டே சொன்னேன் பார்த்து ஓட்டுங்கடா அப்படின்னு. ஏன்னா நம்ம நம்ம பார்த்து ஓட்டுறதை விட இவனுங்கிட்ட தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, பார்த்து ஓட்டுறா பார்த்து ஓட்டுங்கடான்னு. அது பழகிச்சு எப்பவுமே சொல்லி சொல்லி. செம்ம காத்தடிக்குது. எந்த அளவுக்கு இதுல வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு தெரியல காத்து. நான் வீடியோ போட்டு பார்த்தா தான் பகீர் மூமெண்ட் இருக்கும், என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. லாஸ்ட் வீடியோல ஒருத்தர் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. மோஸ்டாவே அதுதான் என்னோட மைண்ட் செட்டாகவும் கூட எடுத்துக்கலாம். எதுக்கே ஒரு மாதிரி ஃபேக்கான தம்ப்நெயில் வச்சு ஃபேக்காக ஒன்று பண்ணி அதை போட்டு வியூஸ் ஏற்றி பா நாய் அச்சு தூக்கிட்டு இருக்கானு. அது ஏன்னா அந்த வியூஸ் வந்து அதிகமாகுது. இன்ஸ்டாகிராம் இது யூடியூபே அதை தான் எதிர்பார்க்குது. எதனா ஒரு கான்ட்ரவர்சியாக ஒன்று கேட்குது, இல்லை கிரிஞ்சாக எதனா பண்ண சொல்லுது. அப்படி பண்ணால் மட்டும் தான் இது வந்து எல்லாருக்கும் அப்படி பண்ணா மட்டும் தான் இது வீடியோவே புஷ் பண்ணுது எல்லாருக்குமே. அதனாலதான் என்னோட புஷிங் இது வந்து கம்மியா இருக்கு. அப்படி பண்ணுது இது இன்ஸ்டாகிராம், யூடியூப். இன்ஸ்டாகிராம் வந்து யூடியூப். அப்படிலாம் எனக்கு ஒன்றும் பண்ணி வியூஸ் ஏற்றி அப்பெல்லாம் வேணாம். நம்ம இருக்கிறத இருந்துட்டு போவோம், பண்றத பண்ணிட்டு போவோம். முடிஞ்சளவு நல்லா குவாலிட்டியாக பண்ணிட்டு போகணுன்றது தான் மைண்ட் செட்டு. அது வியூஸ் போகுது போல அதெல்லாம் அது அத்த கட்டம் தான். ஸோ எல்லாருமே இதே பண்ணுறதுனால அது எல்லாருக்குமே ஒரு நார்மல் ஆயிடுச்சு. இதே எல்லாரும் பார்க்கறதுனால இந்த ஃபேக்காக தம்ப்நெயில் வைக்கிறது, ஃபேக்காக வந்து நடக்காதுன்னு அந்த மாதிரி போட்டு வைக்கிறது, அது ஒருத்தர் யாரா பண்ணாங்கன்னா கண்ணுக்கு தெரியும். எல்லாருமே அப்படி தானே பண்றாங்க. அதனால ரெகுலர் ஆயிடுச்சு, பாக்குறவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அது. ஆனா அந்த பெரிய கமெண்ட் வரப்போ நான் வெளியே இருந்து பார்க்கும்போது நான் கூட நினைச்சேன், என்ன ஏதோ 7 இழுத்து விட்டுருவாங்க போல இருக்குதுடா அப்படி இப்படின்னு நினைச்சுதான் ஓப்பனே பண்ணேன். பார்த்தா அப்படியே ஆப்போசிட் கமெண்ட். அது வீடா ஓட்டுறது கூட பயமா இருக்குதுடா. அது எப்படி நான் வீடியோ எடுக்கவே நினைக்க காத்து இப்படி அடிக்குமா? சும்மா இருக்கும் போதெல்லாம் காத்துல அடிக்க மாட்டேன். சும்மா நேரத்து ஓட்டுற அப்பெல்லாம் சட்டெல்லாம் இருக்கு, காத்தே வராது, வேர்த்து போயிருக்கும் எனக்கு. இவ்வளவு காத்து ஆச்சு எனக்கு டம்மா டிமீர்னு.
மூடு மாற்றிடலாமா? கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருக்கோம். மோஸ்ட்டாக ரைடர் மோடில் நல்லா வண்டி ஃப்ரீயாக இருக்கும். ஒரு மாதிரி ஏதோ அழுத்திட்டு போகிற மாதிரியே இருக்காது, இன்னும் ஃப்ரீயாக இருக்கும் வண்டி. ஆனால் பவர் கொடுக்குதுல்ல, அதனாலேயும் ஃப்ரீயாக இருக்கும். ரைடர் மோடில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குதுன்னு தெரியல, இருக்க தான் செய்யும். லோ பவரில் தான் வச்சுருக்கிறேன், ஹை பவரில் வைக்கல. அது டிஸ்பிளேலே தெரியுமே, லோ பவரில் தான் வச்சுருக்கேன். லோ பவர்னால பிரச்சனை கிடையாது. ஆனால் வெயில் தெரியல, சில்லுன்னு தான் இருக்குது. அது வரைக்கும் சூப்பர் தான். வரும்போது தான் ட்ரைன் பண்ணி விட்டுறோம், அப்படியே அதை பார்த்துக்கலாம். நான் வீட்டில் மட்டும் என் வண்டியை டக்குன்னு எடுத்துன்னு போய் விடுற மாதிரி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். நான் தனியாக கூட எங்கன்னா போயிட்டு வந்துடுவேன் அப்பப்போ. நைட்டு தூக்கம் வரலாம்னு சரி, இல்லை நம்மளுக்கு வண்டி ஓட்டணும்னாலும் சரி, நான் இதுக்கு பயந்துனே வண்டி எடுக்க மாட்டேன். திரும்ப எத்தனை போய் ஊட்டணுமே, அது எப்படி எத்தனை போய் விட போகிறேன் அப்படின்ற ஒரு பயமே வந்து வேணாம் விடு அப்படின்னு இருக்குது. நான் தான் வண்டி எடுத்து சரியாக ஓட்டவே மாட்டேன். ரோடே காலியாக இருக்குது பின்னாடி பார்த்தா. இதே அளவு மெயின்டெனன்ஸ் தான் சூப்பராக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் ஆனால் போகும்போது வெயில் கிடையாது, அது நல்லா இருந்தது அந்த வெயில். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது கிழிச்சுட்டா போல. ஃபுல்லாக நாய், அங்கே ஒரு நாய், இங்கே ஒரு நாய், 3-4 நாய் இந்த ரோட்டில் மட்டுமே அடிபட்டு கிடக்கும் எப்போ பார்த்தாலுமே. அது நல்ல வேலை முடிஞ்ச அளவுக்கு ஓரமாக போட்டு வச்சிருக்காங்களா, அது வரைக்கும் நல்லது. ஏன்னா பைக்கெலாம் ஏறிச்சுன்னா அப்படியே பைக்கை வழுட்டி விட்டுரும், டயரு நிற்காது. நாய் நல்லா ஏறினா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வலிக்கி விட்டுரும், ஒரு வாட்டர் பால் மாதிரி இருக்கும். அது எங்கே பார்த்தாலும் செத்து கிடக்குது. எப்படி அது தெரியாதக்குள்ள வந்துருமோ வர ஸ்பீட்ல. மோஸ்டா எனக்கு தெரிஞ்சு கார்ல தான் அடிப்படும் நினைக்கிறேன். ஏன்னா லாரின்றது வந்து அவ்வளோ ஸ்பீட்லாம் இங்க போற மாதிரி எனக்கு தெரியல. கார் தான் ஸ்பீடா போகுது பயங்கரமா. பெரிய பெரிய கண்டெய்னர் லாரிலாம் கூட ஸ்லோவா தான் போகுது. ஸ்லோவானா ஒரு மீடியமான ஸ்பீட்ல தான் போறாங்க எல்லாருமே. காரு தான் பறகுறாங்க. இவங்க பறக்கத்துல நாயை பறக்க விட்டுறாங்க. ஐயோ, நான்லாம் அதெல்லாம் சாகும் போது அதோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்ன்றலாம் யோசிச்சு பார்ப்பேன். திடீர்னு அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி யோசிச்சு பார்க்கும் போதெல்லாம் அது நாயின்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி அதோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பேன். கண்டாதான் போடுறான்னு வேறு தெரில. ஆனால் இந்த சைட்லாம் வந்துருக்குறேன். ஓ இதோ போகிறானுங்களே. நான் வண்டிக்கு வேறு டேம்பர் போடலான்னு இருக்கிறேன். எல்லாமே அப்படியே லிஸ்ட்டில் வச்சுட்டு இருக்கேன். ஒன்று ஒன்றா தான் போடணும் எல்லாத்தையும். கரெக்ட் தான், அந்த ரூட்டுக்காக தான் வந்திருக்கேன். தும்பியை கொண்டுட்டேன். தும்பி நான் கொல்ல, அது வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு. வந்து அடி மாங்கனாப்பழ டம்முன்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் போயிட்டே இருப்பாங்க இடத்துக்கு, லொக்கேஷன் ரீச் ஆகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ ஸ்லோவெலாம் ஓட்ட மாட்டாங்க, ஸ்பீடாக ஓட்டுவாங்க. இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வேற மோஸ்ட்டாக சிட்டி உள்ள ஓட்டுறதை விட இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஓட்டுறது தான் எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் நல்லாயிருக்கும்.
அது சில்லுன்னு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். வெஜ்ஜூரில் ஓட்டுறது வந்து அவன் உள்ள ஓட்டுற மாதிரி இருக்கும். என்னடா அது தலையில கும்பு வச்சிருக்கா இல்லையா? என்ன பண்றாரு இவரு? எதுவுமே சொல்லாம போறாப்புல லெப்ட்ல. தும்பி பாருங்க அடிச்சு கண்ணா அப்படின்னா ஆயிட்டாப்புல. சட்டை ஃபுல்லா தும்பி அடிச்சு பிரிச்சுட்டு இருக்குது தும்பியை தனித்தனியா. டிஷர்ட் ஃபுல்லா நாசமாயிடுச்சு. இப்போ இந்த ஹெல்மெட் போனால லாக் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். சரியா விண்ட்ஷீல்டு விண்ட்ஷீல்டுன்னு வருது. லாக் ஆக மாட்டேது போல இருக்கு. அதனால வந்தா காத்துக்குள்ள வருதுன்னு நினைக்கிறேன். சின்ன ஒன்று தான் வேற மாத்தணும். ஒட்டுற மாதிரி தான் வாங்கி போடணும். இந்த ப்ளூ ஹாமர்ல கூட ஒன்று இருக்கு, அதை கூட வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப பெருசா இருக்குது அது ப்ளூ ஹாமர். ஏன் அது ஒட்டுறதுக்கு பயமா இருக்குன்னா, அது எப்போ பிச்சுன்னு வரோம்னு நம்மளுக்கு தெரியல. திடீர்னு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஐயோ இன்னொரு தும்பி ஸ்பீடாகவே போகும்போது கிச்சனு ஊந்துற போட்டு தான் பயமா இருக்குது அது பார்க்கறதுக்கு. அதனால தான் இது போட்டு ஓட்டிடுறானு போல, எம்சில் போட்டு. என் தெரிஞ்சு வீட்டுக்கு போய் என் டிஷர்ட்டை கட்டினா ஃபுல்லா தும்பியோட பிளட் தான் இருக்கும் போல இருக்கு. வெயில் அடிக்குதுல லைட்டா, அதனால பசங்க வந்துட்டுருக்கானே வெளியே. என்னங்க போலாமே இவரு விரியாம போக நின்றுக்கிறாரு. இவரும் போக மாட்டாரு, பின்னாடி வரவங்களும் வழி விட மாட்டாரு. வண்டியில ஓட்டும் போது வெயில் தெரியாத மாதிரி இருக்கு. வண்டியை விட்டு இறங்கணும்னா சரியான வெயில் அடிக்குது. மோஸ்டா நம்ம இந்த மாதிரி கார்னர் ரொம்ப கார்னர்ல ஏறி தான் ஆகணுன்ற அவசியம் வரும்போது ஸ்லோவா போகிறது தான் பெஸ்ட். ஏன்னா எப்போ அவன் புஷுன்னு வருவான்னு தெரியாது, ஓரத்தில் மண் இருக்கும். அதை விட பெஸ்ட் அந்த சைடே போகாது இருக்குது. இடம் நல்லா இருந்தா கூட எதனா போட்டோ நாச்சு எடுக்கலாம். அதுதான் பார்த்துன்னு இருக்கேன், ஏன்னா இடம் நல்லா இருக்கா அப்படின்னு. வரும்போது பார்க்கலாம். ஏன் வெயில் வேற அதிகமாயிடுச்சு. வெயில்னா கூட பரவாயில்ல. இது எத்தான் பாருங்க லெஃப்ட். சூப்பரா. அந்த கண்டெய்னர் ஞாபகம் பார்த்தாலே எனக்கு கூலி ஞாபகம் தான் வருது. கூலி வச்சு ஜூஸ் போட்டானுங்க. பாரபட்சமே பார்க்கடாப்பா. ஆட்டோக்காரனுங்க ஏடா உடமா ஓட்டுறானுங்க. அப்போதான் ஒருத்தர் ரைட்டு புஷ்ஷுன்னு போனாரு, நான் கேமரா ஆன் பண்ணல. இவரும் அப்படிதான் வர்றாரு. ஆட்டோக்கார நண்பர்கள் ஏடா உடமா ஓட்டுறாங்க. தெலுங்கானாவுல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரத்துல நெல்லூர் வரப்போது போல இருக்கு. வந்ததே தெரியல, ஆனா டக்குன்னு வந்துட்டோம்.
வேற பொல்யூஷன் சர்டிஃபிகேட் முடிஞ்சிச்சா என்னன்னு தெரில. அது அந்த பேப்பர் வேற வச்சிருக்கானான்னு தெரில. ஏன்னா இங்கெல்லாம் பிடிப்பாங்க ஆந்திரா சைட்லாம். நாங்கள் அப்போது சாதாரண R15 ஃபேஸரு ஹெட்செட்டு அதில் வரும்போதே இவனுக்கு பிடிக்கணும்னு சொல்லி பிடிச்சி ஃபைன் போட்டாங்க. ஆந்திராவும் தமிழ்நாடும் மாறுதுல, அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டு வண்டிலாம் விட்டுறாங்க, நீ போ நீ போ நீ போ நீ போன்னு. ஆனால் அந்த சைட்லேருந்து வர வண்டி வந்து விட மாட்டாங்க, பிடிச்சி கேஸ் போட்டு தான் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அப்போவே 500 ரூபா என்ன வாங்கினார்னு நினைக்கிறேன் அதுக்கு ஃபைனு ஒரு ஆளுக்கு. நான் சொல்கிறது எப்போ இருக்கும், 13-14 இருக்கும் மேபி. முன்னாடி நினைக்கிறேன். ஆமாம் 13-14 இருக்கும். அப்போவே 500 ரூபா வாங்கினார் அதுக்கு அவரு ஆந்திரா போலீஸ். அவர்கிட்ட அந்த தடா உள்ளேருந்து வெளியே வரும்போதே 2 பேர்லாம் இல்லை, யாருக்கிட்டே போலீஸ் என்னன்னு பாதி பேருக்கு தெரியவே எனக்கு அப்போதான் தெரியுமே அப்படி ஒன்று இருக்குதுன்னு. இருக்குதுன்னு தெரியும், பைக்குக்கும் எடுக்கணுமா கைமா பண்ணிட்டுக்கிறாங்க எதையோ பா. நாய் தலை நசுங்கி இருக்கு அப்படியே பா, ஸ்மெல் அடிக்குது. அப்பதான் தெரியும் எனக்கு பைக்குக்கும் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு புச்சாரு ஒரு 20 வண்டிக்கு மேல புச்சாரு. மழை வந்ததால தான் வந்து அங்க வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஒரு வண்டிக்கு 500 ரூபா வாங்கினாரு அப்போவே. மோஸ்டா இப்போ இங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னா, நீ எல்லாமே இருக்குன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் காட்டுன்னு உன்னை எப்படின்னா லாக் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தாதான் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. உன்னை லாக் பண்ணவே முடியல, எல்லாமே வச்சிருக்க ப்ராப்பரா அப்படின்னும் போது கரெக்டா அங்க வைப்பாங்க. அதனால எல்லாருமே எடுத்து வச்சுக்கிறது நல்லது தான். அதனால 100 ரூபாவும் தான், 100 ரூபாவும் 200 ரூபா எவ்வளோ வரும். அது இயர்லி ஒன்ஸ் ரெனியூவல் பண்ற மாதிரி வரும். பெட்ரோல் பங்க்லயே இருக்கும். அது எடுத்து வச்சுக்கிறது நல்லது தான். அப்புறம் அதுக்கு வேற ஃபைன் போட்டு ஒரு இடத்தெல்லாம் நிறையவே ஃபைன் போடுறாங்க. டிஷர்ட்டே அழுக்காயிடுச்சு. என்ன கலர்ல இருக்கு, மஞ்சா கலர்ல இருக்கு. தும்பியோட ரத்தம் எல்லோ கலரா இருந்தா மஞ்சா கலர்ல ஆயிட்டு இருக்கு. சூப்பரே. டைம் 2 மணி மாதிரி இருக்கு. ஆனா 7:30 தான் ஆகுது, 7:45 தான் ஆகுது டைம். 7:45 அவ்வளோதான் ஆகுது டைம். என்னடா பண்ணுங்கிற ஆட்டி ஆட்டி ஒரே இடத்துல. பின்னாடி வேற லாரி வருது, அவன் நிக்க மாட்டான். நான் எல்லாம் பூந்தே இருக்க மாட்டேன், பிரேக் தான் நின்று இருப்பேன். லாரி வந்து பிரேக் அடிக்காம என்ன முட்டானா எதுக்கு? ஐயோ இது வேற அடிக்கண்டா மேலெல்லாம். எப்படிதான் அவ்வளோ பேர் வண்டியை ஓட்டுறாங்கன்னு தெரியலப்பா. பயங்கரமா இருக்கு அந்த வண்டியை பார்க்கறதுக்கு. பிரேக்கெல்லாம் வச்சா நிற்கவே நிற்காது அந்த வண்டியை. அந்த வண்டி பொறுமையாக தான் ஓட்டுவாங்கல்ல அந்த வண்டியை. நான் இதுக்கே பார்த்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீட்லாம் ஓட்டி நான் பார்த்ததே கிடையாது அந்த வண்டியை. மேபி படத்துல தான் அப்படி காட்டுறாங்க அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுற மாதிரி. இந்த நைட்ல மெட்ரோ இது எடுத்துன்னு போவாங்க ஆழ்வார்பேட்டிலேருந்து, இல்லை டிடிகே ரோட்லேருந்து மவுண்ட் ரோடுக்கா. அப்படியே வண்டி பொறுமையாக இன்ச்சாக தான் வரும். அது பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்கும் வேறு. இப்போயே நான் ஒரு லாரி பக்கத்தில் வந்தேன், பயந்து தான் வந்தேன். எங்கே நம்ம மேலே சாஞ்சிச்சுண்ணா, நம்ம மேலே சாஞ்சிச்சுண்ணா.
தெரிஞ்சு அவங்கலாம் போய் நான் சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதான் போயின்னு இருக்கோம். பொறுமையாக தானே போகிறோம், ஸ்பீடாக ஒன்றும் போலியே. இது ஓகே தான் பொறுமையாக போகிறது.